மக்கள்ஸ் இப்போ மாவுல வந்து பார்த்தீங்கன்னா, தாளிச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை தழை, மஞ்சள் பண்ணி வந்துடும் கண்டிப்பாக. அவ்வளோதான் மக்கள்ஸ். 9 மணி ஆகும். வாவ், சூப்பராக இருக்கு. இந்த லேயர் பாருங்க, அப்படியே பாட்டமா செமையா இருக்கு. அதாவது பணியாரம் வந்து கேஸில் சுடக்கூடாது, வறுவடுப்பில் சுடணும். அது ரெண்டாவதா இரும்புல இருக்கிற பணியார சட்டி வாங்கக்கூடாது. மண் சட்டியில் அந்த காலத்தில் என்னென்ன பணியாரங்கள்? அந்த காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் சோள பணியாரம் சுடுவேன். விறவடுப்பு வச்சு சட்டியில் பணியார சட்டியில் புள்ளி பணியாரம் சுடுவாங்க. அப்போல்லாம் இது இப்போ 9 அது 7 பணியாரம் தான் நல்லா இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு உதயா லைஃப் வேர்ல்டு யூடியூப் சேனலில் சில வினாடியான ஷார்ட் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, டைட்டில் தம்ப்நெயில் உண்மைதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள்ஸ் எல்லோரும் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோ வந்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை ஆதரவு கொடுங்க. வீடியோ வந்து இனிமேல் 10 நிமிஷம் இல்லைனா 8 நிமிஷத்துக்குள்ளேயே முடிக்கிறேங்க. லென்த்தாக போகாமல் பார்த்துக்கிறேன். வீடியோ தொடர்ந்து முழுசும் பாருங்கள். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள்ஸ் இப்போ மாவுல வந்து பார்த்திங்கன்னா, தாளிச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை தழை மற்றும் கடுகுங்க, இதெல்லாம் கலந்து ஜம்முன்னு மாவுல கலந்தாச்சு. வாங்க பணியாரம் சுடுவோம். மக்கள்ஸ் அடுப்பு பற்ற வச்சு பனியார கல்லை தூக்கி மேலே வச்சாச்சு. குழி பனியாரம் சுட போகிறோம். மக்கள்ஸ் பனியாரம் சுடுறதுக்கு கரெக்டான பதத்தில் தண்ணி ஊற்றி மாவை ரெடி பண்ணியாச்சுங்க. அந்த மாவில் வந்து பார்த்துருப்பீங்க, வெங்காயம், கறிவேப்பிலை தழை, பச்சை மிளகா, கடுகு எல்லாம் போட்டு நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிராமத்து முறையில் குழி பனியாரம் சுட போகிறோம். அது என்ன, மண்சட்டியில் பனியாரம் சுடணும். விறவடுப்பில் மண்சட்டி வச்சு குழி பனியாரம் சுடணும். அது ஒரு வீடியோவில் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு போய் குழி பனியாரம் சுடுறதுக்கு மண்சட்டி வாங்குறேன். I look at you and it's easy to see. மக்கள் பிரித்து போடலாம். வெந்துட்டு ஒரு சைடு வந்து 2வது சைடு தான் போட்டு அது போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் போட்டு அதெல்லாம் நல்லா இல்லை. மஞ்சள் பண்ணி இருக்கணும் கண்டிப்பாக. அவ்வளோதான் மக்கள். 9 பணியாரம் நல்லா வந்துச்சு. மக்கள்ஸ் பணியாரம் வித்து கடலை சட்னிங்க, அதாவது தேங்காய், கடலை, அப்புறம் தக்காளி பழம் எல்லாம் சேர்ந்து கலவையாக கலந்த ஒரு சட்னிங்க. சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்கு. இந்த லேயர் பாருங்க, அப்படியே பாட்டமா செமையா இருக்கு. குழி வந்து கொஞ்சம் பெருசு, அதனால பணியாரம் மொத்தமாக இருக்கு. சட்னியில் ட்ரிப் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். அருமையாக இருக்குங்க, அடிப்படியாக இருக்கு, செமையாக இருக்கு, பரவாயில்ல. அதாவது பணியாரம் வந்து கேஸில் சுடக்கூடாது, வறுவடுப்பில் சுடணும். அது ரெண்டாவதாக இரும்பில் இருக்கிற பணியார சட்டி வாங்கக்கூடாது. மண் சட்டியில் பணியார சட்டி வாங்குங்க. மண் சட்டியில் பணியார கல் வாங்கி விறவடுப்பில் செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்சது தவறு தான். இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோவில் விறவடுப்பில் மண் சட்டி பணியார கல் வச்சு சுடுவோம் சோள பணியாரம். சூப்பர். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் மாதிரி இப்போ செஞ்ச மாதிரி அந்த மாதிரி சாப்பிடாதீங்க.
மண் சட்டியில் தனியார் ஊற்றி சாப்பிடுங்க விறகு அடுப்பு வச்சு. சாப்பிட்டு வந்து மீட் பண்ணுறேன். பரவாயில்ல, பனியாரம் ரைஸ் பனியாரம் குழிப்பள்ளி நல்லா இருக்குது. சாப்பிடாமே சொல்கிறேன். சாப்பிடுங்க, நல்லா இருக்குது. ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்தியா? இல்லை இல்லை, நல்லா ஏற்கனவே சாப்பிட்டு நல்லா இருக்குது. டேஸ்ட் ஃபுல்லாக நேற்று சாப்பிட்டியா? ஏற்கனவே சாப்பிட்டேன் நல்லா இருக்குது. இப்போ குழம்பு ஊற்றி மறுபடியும் சாப்பிட்றேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பேன். நல்லா சாமி, செம்ம டேஸ்ட். அப்படியே சாமி இது ஒன்றும் கூட சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு நல்ல டேஸ்ட் நல்லா அமைஞ்சிருக்குது. அந்த காலத்தில் என்னென்ன பணியாரங்கள்? இந்த காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் சோள பணியாரம் சுடுவேன். வேற அடுப்பு வச்சு சட்டியில் பனியார சட்டியில் குழி பணியாரம் சுடுவாங்க. அப்போல்லாம் இது இப்போ 9 அது 7 பணியாரம் இருந்தால் நல்லா இருக்கு. பெருசு பெருசாக அந்த 7 பணியாரம் கதை விட்டுரு. என்ன விதமான பணியாரம்? சோள பணியாரம், முச்சோள பணியாரம் சொல்லுவாங்க. மக்காச்சோளத்தில் அட்டாசமாக இருக்கும். போடலாமா? அட்டாசமாக இருக்கும். வச்சு அது மண் சட்டி வாங்கிட்டு வந்து அப்போ அந்த காலத்துலேயே ஒரு 40 வருஷம் முன்னாடியே சுட்டா. இப்போல்லாம் அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போல்லாம் மக்காச்சோளம் சுடுறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. நாங்களும் அதை சாப்பிட்டுருக்குறேன். சுவையாக நல்லா இருக்குது. எங்கள் பாட்டி இருக்கும் போதெல்லாம்ப்பா கருப்பு பணியாரம் சுடலாம், இனிப்பு போட்டு. அது நல்லா இருக்கும். எல்லாம் சுட்டா ஊர்கள் இருக்க 10-15 ஊர் இருக்குது. எல்லாருமே வந்துடுவாங்க. எல்லாம் சாப்பிட்டு. அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. இப்போ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது சாப்பிட்டு வந்து காணுவோம். யாரு எல்லாம் கும்பிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் அது நம்ம அது 10, 20, 30 அரசாட்டம் எடுப்பா. கண்டு மணி 10 7 மணிக்கு ஆரம்பிச்சா. ஆமாம் சேமெல்லாம் பெருசாக இருக்குது. குழி 7 குழி தான். ஆனால் பெரிய கரண்டில் ஒரு கரண்டி ஊற்றினா போதும். இப்போல்லாம் 3 கரண்டி ஊற்றணும். அதனால் ஒரே கரண்டி பெரிய பணியாரம் 2 3 சாப்பிட முடியாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நாட்டு சக்கரை போட்டு நல்லா சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட். அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. அதெல்லாம் நினச்சி பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்கால்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பணியாரம் சாப்பிட்றது பார்த்துருப்பீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பணியாரம் செய்கிறேன். அதுவும் மண் சட்டியில் வந்து விறகு அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா விறகு அடுப்பில் தான் செய்கிற மாதிரி முட்டை பணியாரம். அந்த வீடியோ வந்து விரைவில் நான் போடுறேங்க. வீடியோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதுக்கு மேலே பேசினா வீடியோ வந்து லென்த்தாக போயிடும். அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். உதயா லைஃப் யூடியூப் சேனலுங்க. நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள். பாய்.